கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். ஈவன் ஆல் என்கொயரிஸ் கடுமையான என்கொயரிஸ் கூட நான் தனியாக தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து எந்த ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸோ, எந்த ஒரு பொலிட்டிக்கல் கிரௌடோ, எந்த ஒரு அட்வொகேட்டோ, ஈவன் போலீஸ் ப்ரொஃபஷன் கூட நான் கேட்குறேன். நான் சோஷியலி ஈவன் என்னோடய ஒர்க் பிளேஸில் கூட நான் நிறைய ஒரு சின்ன டைம் கூட நான் கஷ்டப்பட்டு கம்மியே மாற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் என்னோடய லைஃபு, டெய்லி லைஃபு இதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது. ஸோ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் கண்டபடி என்னை மீடியாவில் பேசணுங்க திட்டினவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஷோஸ் யோர் குவாலிட்டி அண்ட் நாட் மை குவாலிட்டி. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அதிகாரிகள் வந்து நகையை திருட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உயர்நீதிமன்றம் அப்படி ஒன்று அவங்க சொல்லலை சார். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்களா? ஸோ இதில் எந்த லீடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் லீடில் பார்க்கிங் பிளேஸில் நோ கேமராஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க சிபிஐ போட்ட எஃபர்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப மிக கடுமையான ஒரு எஃபர்ட் தான். எல்லாருமே அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே மாத கணக்கில் ஸ்டே பண்ணியிருந்து நிறைய எஃபர்ட் போட்டாங்க. என்கொயரி பண்ணாத பிளேசஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஈவன் எங்களை கூப்பிட்டப்பையும் நாங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணோம். ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து ஒரு கவலையோடு தான் போயிட்டு வந்தோம். இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து ரொம்பவே சிக்காயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நடக்க கூட முடியாமல் போயிட்டாங்க. அவங்களையும் பார்த்துட்டு டெய்லி நான் காலேஜ் போயிட்டு வந்து எனக்கு ஒரு டாஸ்க்காக இருக்குது. லாஸ்ட் வீக்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட் வீலில் அப்படியே டம்முன்னு மோதுறாங்க காரில், அவர் அப்பாவும் பையனும். உனக்கு போலீஸ் நிறைய சப்போர்ட் இருக்குல்ல, என்ன பண்ணுவ பார்க்கலான்னு கேட்குறாங்க. நான் அமைதியாக தான் வர முடியும். ஏன்னா இந்த திரும்ப திரும்ப நம்ம ஒரு ப்ராப்ளத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம இங்கே கோர்ட்டுக்கு வரணும். அதனால் நம்ம சட்டம் என்ன சொல்லுதோ அதை மதித்து வந்துட்டு போகணும் அப்படின்னு நான் வந்துட்டுருக்கேன். அதை தவிர வந்து நான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் என்னோடய ப்ரொஃபஷனை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த வேலை வந்து கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சந்திப்பு பண்ணிட்டு நான் வந்துட்டு போயிட்டேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ உங்கள் மேலே வந்து எந்த தப்பும் இல்லைன்றாங்க. நான் வந்து நீங்கள் ஒரு நகை தொலைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பணம் தொலைஞ்சோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து சட்ட ரீதியாக தான் நம்ம போகணுன்னு நினைப்போம். ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அறநிலைத்துறையில் ஹெச்ஆர்என்சியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து ஸ்டேஷன், அதுவும் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, போகிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் தான் என்னோடய பார்ட் ஆஃப் ஒர்க். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்கள் சைடில் எந்த ப்ரெஷருமே இல்லையா மேம்? ஆஃப்டர் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் அதை இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்லியோ இல்லை நீங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்லையும் போகலையா? என்னோட ஃபோன் வந்து ஃபுல்லாக சிபிஐ கஸ்டடிக்கு போயிடுச்சு. என்னோட ஆதார் எடுத்தால் என்னோட நம்பரில் வந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ டெக்னாலஜி டெவலப் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும். ஃபுல்லாக எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஈவன் டெல்லி வரைக்கும் கூட என்னோடய ஃபோன் போயிட்டு வந்து என்னோடய ஃபோன்லேருந்து ஒரு பான்ஸும் போகும், எங்கேயும் போகல. அது வந்து அது நிரூபணம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த எந்த அழுத்தமுமே இல்லாமல் ஒரு பையன் கொண்டிருப்பாரு. அது வந்து உங்களை மாதிரி எனக்கும் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு நகை 10 பவுன் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக எங்கள் அம்மாவோட ஜுவல்லரி அது எல்லாமே. இதில் எந்த அழுத்தமும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். எங்களுக்கே வந்து தெரியாது, அவர் இறந்ததே தெரியாது. எங்களை அடுத்த நாள் வந்து போலீஸ் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு லேடி மேடம் வராங்க, 2 சார் வராங்க, வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆன் சண்டே மார்னிங் நாங்கள் போகிறோம். இவங்க காலையில் எழுந்திரிச்சு அப்படியே முன்னாடி வரோம், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்படியே தூங்குன முகத்தோடு நம்ம வந்து நடந்தது சொல்கிறோம். அது பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே பப்ளிஷ் ஆகுது மீடியாவில். அப்போ நம்ம போகிறோம், அங்கே போய் ஸ்டேஷனில் டிஎஸ்பி வந்து உங்கள்கிட்ட வாக்குமூலம் கேட்கணுன்றாங்க. அப்போ அந்த தம்பி இறந்தது தெரியாது. அப்போ நம்ம நடந்தது சொல்லணும்னு வெயிட் பண்ணுறது, இது எல்லாம் கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க. சண்டே அது கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டில் வந்து ஜட்ஜி சார் இருக்காங்க, ஜெயின் கோர்ட் அங்கே திருப்பவனத்தில். அந்த கோர்ட்டில் அவரை முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ தான் ஒரு சார் சொல்கிறாங்க, இவங்ககிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு. என்ன சொல்லிடலாமா? நான் நினச்சிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டு நம்ம அடையாளம் காமிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்க போல, இப்படி நினச்சிட்டு தான் நானும் அவங்க போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னும்போது எங்களாலேயே அழுக தாங்க முடியல. அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு ஒரு வருத்தமாக, அது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. அதை நினைக்கும் போது நாங்களும் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அவங்க ஸ்டேஷன் விசாரிச்சிருக்காங்க. பட் ஸ்பெஷல் டீம் தனியாக போய் விசாரிச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க காவல்துறையிலேருந்து. அது ஏன் நான் பண்ணணும், நீங்கள் டேரெக்டாக எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அந்த மாதிரி? இல்லை, ஸ்பெஷல் டீமை கூப்பிட்டு போய் விசாரிச்சாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் கொடுத்த என்னோட கம்ப்ளைண்ட்டு நாங்கள் அரௌண்ட் 3 o'clock ஸ்டேஷன் போயிட்டோம். ஆனால் கம்ப்ளைண்ட் என்கிட்ட வாங்கினது 7th டேட்டு. ஏன்னா இவருக்கு இன்ஸ்பெக்டர் வரதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோ நேரம் அந்த கொசுக்கடியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் கூட ரொம்ப நாங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் சிஎஸ்ஆர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போனாங்களோ, நான் இருக்கிற வரைக்கும் அவர் ஸ்டேஷனில் இருந்தார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். வெளியே கூட்டிகிட்டு போனாங்க, ஸ்பெஷல் டீம் வந்தது, இது எல்லாமே எனக்கு தெரியாத விஷயங்கள். மீடியாவை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே.
சொல்லியிருக்கேன் 9th சொல்லியிருக்கேன்